வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று கொடுத்த மாதிரியே இன்றைக்கி நமக்கு கொடுத்துருந்தாங்க. பார்த்திங்கன்னா 730, இன்றைக்கி 780ன்னு கொடுத்தாங்க, 84ன்னு கொடுத்தாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இதில் வந்து நமக்கு போன வாரம் அடித்தாங்க இல்லையா, நமக்கு போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நமக்கு 444ன்னு கொடுத்தாங்க, 47ன்னு கொடுத்தாங்க. பட் இதே நம்பர் தான் நமக்கு திரும்ப வருங்கிற கணக்கு தான் நம்ம என்ன சொன்னோம், 47ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு 74 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் சூப்பராக மேட்ச் ஆகி வந்துருந்துச்சு. ஒரு நல்ல மெத்தட் தான். நம்ம இதை தான் கனெக்ட் பண்ணோம். இது இப்படி தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும், வேறு எதுவும் வர வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத கொடுத்தோம். பட் அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகிருந்தது. ஒரு நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து சமிருதியினுடைய குழுக்கள் தான். அதுக்கப்புறம் 19ஆம் தேதி சமிருதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 51வது குழுக்கள் போயிட்டுருக்கு. நான் போன வாரமே நமக்கு பார்த்தோம், ஒரு சில நம்பர் ரொம்ப சூப்பராகவே வந்து 909 நம்ம போன வாரமே கொடுத்தோம். 10லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். காரணம் என்னென்னா மேலே வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இங்கே வந்து பாருங்கள், இதை பேச வச்சு கொடுத்தோம். அதாவது 443க்கு நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 980ன்னு கிடச்சிருக்கு. அதே மெத்தடை மறுபடியும் நம்ம பயன்படுத்தினா நமக்கு என்ன வரணும்னா நமக்கு அதே தான் உங்களுக்கு 901 அவ்வளோதான் மேட்ச் ஆகிருக்கு. இதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். நான் மேலே கொடுத்த நம்பர் வந்து 443ன்னு கொடுத்தாங்க. இந்த 443க்கு கீழே வந்து 980 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இல்லையா, அந்த 980 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், நமக்கு 447ங்கிறது போன வாரம் காரூணியால் கொடுத்தாங்க சரிங்களா. அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா 901ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 90ங்கிற 2 நம்பர் நமக்கு திரும்ப வந்துச்சு. அதை தான் நான் இன்றைக்கி கணக்கு பண்ணுறோம். இன்றைக்கி 90 வருமானம் இல்லை, நமக்கு கொஞ்சம் மாறி வேறு மாதிரி காமிக்குது. அது என்ன நம்பருங்கிறதையும் பார்ப்போம். முழுசாக கணக்கில் வருது, அது என்னன்றதை பார்ப்போம். அது போக பேட்டர்ன் மெத்தடில் ஒரு சில நம்பர்கள் இருக்குது. பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்பேன். வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்குமே ஏ போர்டில் வந்து ஒரு 20 நாள் பெண்டிங்கு, இன்னையோட 21. பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8, சி போர்டில் வந்து ஒரு 6, இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 13, பி போர்டில் வந்து ஒரு 13, சி போர்டில் வந்து ஒரு 30. இது 3 போர்டுமே பெண்டிங். அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 30, பி போர்டில் வந்து 1, சி போர்டில் வந்து ஒரு 17 சரியா. அதுக்கு அடுத்தபடி 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு 5, பி போர்டில் வந்து ஒரு 4, சி போர்டில் வந்து ஒரு 28 சரியா. அடுத்து வந்து நமக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 11, பி போர்டில் வந்து ஒரு 5, சி போர்டில் வந்து ஒரு 14 சரியா. அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு 8, பி போர்டில் வந்து ஒரு 27, சி போர்டில் வந்து ஒரு 4 சரிங்களா. இதுவும் நமக்கு அதிகமான 2 போர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் 2 போர்டு இருக்குது. அடுத்து வந்து நமக்கு 3ஆம் நம்பர் 2 போர்டு இருக்குது, 2ஆம் நம்பர் 2 போர்டு இருக்குது, 3ஆம் நம்பர் 2 போர்டு இருக்குது. அப்போ இந்த 3 போர்டுமே 2 போர்டு பெண்டிங்கு தான் இருக்குது சரி. அதையும் நம்ம பார்த்து தான் கொடுக்குறோம். அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7, 27, 4 இல்லையா. அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 0, 9, 1. 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் 1, ஏ போர்டு 1, பி போர்டு 14, சி போர்டு 14 இன்றைக்கி வந்துருச்சு சி போர்டில் சரியா. அதுபோக சி போர்டில் வந்து ஒரு 8 நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது சரியா. அதே மாதிரி தான் நமக்கு 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் அதே தான். சி போர்டுலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 பொறுத்த வரைக்கும் ஏ போர்டிலே கிட்டத்தட்ட 20 நாள் பெண்டிங் நிற்கிது. பார்ப்பேன் எப்படி வருது. ஏன்னா நமக்கு எல்லா போர்டுமே வந்துச்சு, ஆனால் ஏ போர்டில் மட்டும் நமக்கு எதுவும் இல்லை, 0ங்கிறது நமக்கு வரவே இல்லை ஓகேங்களா. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதாச்சும் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டர்ன் மெத்தடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 70ன்னு வந்துருச்சா, 704ன்னு வந்துருச்சு இல்லையா. இங்கே வந்துருக்கு பாருங்கள் 704 சரிங்களா. அந்த 704 வந்தால் நமக்கு என்ன வரலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பர். எதுக்கு 8ஆம் நம்பர் கொடுக்குறேன், 4க்கு 8 தாங்க வரும். 048ங்கிற நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு சரிங்களா. ஏற்கனவே இங்கே வந்திருக்கு அந்த மாதிரி 048, அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா போன வாரம் பி போர்டில் வந்து போன வாரம் கடைசி 31ஆம் தேதி சி சத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 508ன்னு கொடுத்தாங்க. நல்லா கவனமாக பாருங்கள். போன வாரம் கடைசி ட்ரா வந்து 508, 508க்கு கீழே என்ன கொடுத்தாங்க, 443ன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, 980ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 048ங்கிறது நம்பராக இருக்குது. அப்போ அந்த அதே 048ங்கிற கணக்கை வந்து நமக்கு இங்கே அப்படியே அது பி போர்டில் வந்த நம்பர் அப்படியே நம்ம சி போர்டில் எடுத்து செட் பண்ணலாம். சி போர்டில் வந்து நமக்கு 8ஆம் நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகும். அப்போ நமக்கு வந்து 048க்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் 048க்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்காங்கிறதையும் பாருங்கன்னா இங்கே வந்த நம்பரை தான் நம்ம திரும்ப எடுத்து கொடுத்துருக்கோமே தவிர வேறு வந்து எந்த நம்பரையும் மாற்றி எடுக்கல. அப்போ அது மாதிரி தான் வருது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் போன வாரத்தில் அந்த லாஸ்ட் டைம் அடித்தாங்க இல்லையா, போன வாரத்தில் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு பாருங்கள். போன மாதம் 31ஆம் தேதி நமக்கு ஆடினாங்க ஸ்ரீசக்தியினுடைய குழுக்களில் வந்து நமக்கு 30,
750ன்னு கொடுத்தாங்க. இது 58ன்னு கொடுத்தாங்க. இதான் போன மாதம் கடைசியாக அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. அதே 1ஆந்தேதி அடித்தாங்க இல்லையா, அந்த நம்பர் பாருங்கள். அதுலேயும் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஒரு பேட்டர்ன் எப்படி மேட்ச் ஆகுது பாருங்கள். அதனால தான் திரும்ப நான் உங்களுக்கு அந்த மாதிரி வருதுன்னு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அதே 048 தானே. அப்போ அங்கே என்ன வந்திருக்குன்னா, இங்கே பாருங்கள் 3ஆம் நம்பர் வந்திருக்கு பாருங்கள். இந்த 3 நம்பர் கணக்கு வச்சுங்களா, அங்கே பாருங்கள் 2 4 6 சரியா. அதுக்கும் கீழே பாருங்கள் 3 8 2. இப்போ தொடர்ச்சியாக நம்பர் செட் ஆகுதுன்னா எப்படி செட் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த ஃபுல் டிஜிட்டுக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 048 048 ரொம்ப ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு. அதில் தான் நமக்கு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய 0, இங்கே இருக்குது 4, இங்கே இருக்குது 8. அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு 508க்கு இங்கே 5க்கு பி போர்டில் 0 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4ஆம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி இங்கே 8ஆம் நம்பர் வந்துச்சு. அப்போ நம்ம அதை கணக்கு பண்ணி தான் சி போர்டை தூக்கி அப்படியே 8ஆம் நம்பர் ரொம்ப பெஸ்ட்டாக வரும் அப்படிங்கிற நம்பரில் நம்ம சி போர்டு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்குறோம், வரக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, அது கனெக்ட் பண்ணி சி போர்டு 8ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். எனக்கு ஏ போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் 8ஆம் நம்பர் வந்து நமக்கு மேட்ச் ஆகலாம். அது இல்லை அப்படின்னா 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகலாம். இந்த 2 நம்பர் 3ஆம் நம்பர் கூட அந்தளவுக்கு ஹெவியான இது இல்லை. அது அடுத்த இன்னொரு சார்ட்டில் இருக்குது, அது காமிக்கிற அடுத்து. சரிங்க, அது போக நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் என்னென்னா, ரொம்ப பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர். ஏன்னா 3 6 அதாவது 3 8 6ன்னு வந்திருக்கு. 3 8 6ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதுவும் ஒரு சூப்பரான பேட்டர்னாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது 3 8 6 3 8 6ங்கிறது நமக்கு ஏற்கனவே ஒரு பேட்டர்ன். நமக்கு 3 பேட்டர்ன் இருக்குது. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி 3 பேட்டர்ன் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் அது கொடுக்குறோம். இருக்கான்னு பாருங்கள். அதை தாண்டி நமக்கு இன்னொரு பேட்டர்னை சி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சது. அது வேணால் இருக்கான்னு பாருங்கள். எனக்கு வந்து இது வந்து பேட்டர்ன் மெத்தடில் வந்து 6ஆம் நம்பர் இல்லைன்னா 2ஆம் நம்பர் 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 8க்கு 2ன்னு வரும், 6க்கு 2ன்னு வரும். 6க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், 8க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். நீங்கள் பேட்டர்னில் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா என்ன எடுத்துக்கலாம். அதே மாதிரி பி போர்டை ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்குற நம்பர் 4ஆம் நம்பர். ஏன்னா 7 7 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு நிறைய இடத்துல. நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். 7 7 4 இதில் வரல. இதுக்கு முன்னாடி உள்ள சார்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா 7 7 4 இந்த கிராஸில் பார்த்தாலுமே அதே தான் இருக்குது பாருங்கள். 7 7 4 7 7 4ங்கிறது நமக்கு நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற கணக்கில் 4 நம்பரு எங்கே கொண்டு வரோம், நம்ம வந்து ஏ போர்டில் கொண்டு வரோம். அது போக ப்ளஸ் 5ஆம் நம்பர் கொண்டு வரோம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு பேட்டர்ன் மெத்தட் 468 523 இது மாதிரி மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்துங்க. எனக்கு ரொம்ப பெட்டராக தெரிஞ்சது, அதனால கொடுக்குறேன். அது போக நமக்கு இன்றைக்கி நம்மளுடைய ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா, இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட் 7 8 4 சரி. அந்த 784க்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர் பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கேன்னா, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 2ஆம் நம்பர். எதுக்கு 2ஆம் நம்பர் கொண்டு வரேன்னா, 2ஆம் நம்பர் 7க்கு 2ன்னு வருமா, கண்டிப்பாக வரும். 8க்கு 2ன்னு வரும். அதே மாதிரி 4க்கு 2ன்னு வரும். அப்போ 2ஆம் நம்பர் ஏன் அதிகமாக கொடுக்குறேன்னா, ஃபஸ்ட்டு பெண்டிங் நம்பர். 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர். அதனால் பெண்டிங் நம்பர் பேஸாக நமக்கு ஆடினா கூட நமக்கு இந்த நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகும். 2ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் அதிகமாக வரலாம், ஆல் போர்டில் அதிகமாக வரலாம் அப்படிங்கிற கணக்கு கொண்டு வரேன். ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பெண்டிங், பி போர்டில் பெண்டிங், சி போர்டில் பெண்டிங். அதனால தான் அதிகமாக வருது. முயற்சி பண்ணி பாருங்கள், கட்டாயமாக வின்னிங் அதிகமாக வரும். சி போர்டில்ங்கிறது இந்த மாதம் பூராமே 2ஆம் நம்பர் வரவே இல்லை, சுத்தமாகவே இல்லை. ஏ போர்டில் கூட நமக்கு 222ன்னு ஒரு டைம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வரல. சரிங்களா, அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கும். 2ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏன்னா 7க்கு 3 8க்கு 3 4க்கு 3ன்னு கொடுத்துருக்கேன். 3ஆம் நம்பர் 2 போர்டுமே அது அசால்ட்டாக பெண்டிங்கில் தான் நிற்கிது. சரியா, இப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். இருக்கான்னு பார்த்துங்க. அதுக்கு அடுத்தபடியே நம்ம 5ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். 5ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் பெட்டரான சாய்ஸ் தான். 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7க்கு 5 அதே மாதிரி 8க்கு 5 4க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரியா, பட் இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யாராவது இப்படி வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். அது போக ப்ளஸ் 4ஆம் நம்பர் 7க்கு 4 8க்கு 4 4க்கு 4ங்கிறது ரொம்ப பெட்டராக தெரியுது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். சரியா, இருக்குதான்றதையும் பாருங்கள். அதே மாதிரி 2 + 3 5ங்கிறது ரொம்ப பெட்டராக தெரியுது. இருக்குதான்னு பாருங்கள், இருந்து எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்.